இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கான இயலுமை இல்லை என்று முதலாளிமார் சம்மேளனம் கருத்து. நாட்டில் யார் எதை கூறினாலும் நாட்டின் அபிவிருத்திக்காக செயற்படவும் சிந்திக்கவும் உள்ள ஒரே கட்சி பொதுஜன பெரமுனவே என மஹிந்த கருத்து. தமக்கு 70 தடவைகள் பிரதமர் பதவி வழங்கப்பட்டதாகவும் எனினும் அதனை நிராகரித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டு. ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மேதின கூட்டம் இதுவாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அதன் இணைத்தலைவர் தம்மிகேஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார். கல்விசாரா ஊழியர்களின் 15% வேதன குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேதன பிரச்சினையை நிவர்த்தி செய்யுமாறு கூறி கடந்த காலங்களில் பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனத்தை அறிவித்து அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக தீர்மானிப்பதற்காக பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் இன்று கூடுகிறது. தற்போதைய காலப்பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கான இயலுமை இல்லை என்று முதலாளிமார் சம்மேளன தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக நீதிமன்றத்தை நாடுவதா இல்லையா என்பது குறித்து இன்று இடம்பெறவுள்ள கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கடந்த 30ஆம் தேதி அமுலாகும் வகையில் பெருந்தோட்ட தேயிலை மற்றும் ரப்பர் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளான வேதனத்தை அதிகரித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பணிப்புரைக்கு அமைய தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தரவால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நாளாந்த குறைந்தபட்ச அடிப்படை வேதனமாக 1350 ரூபாவும் நாளாந்த விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் யார் எதை கூறினாலும் வீண்கதைகள் பேசினாலும் தொழிலாளர்களின் தேவையறிந்து நாட்டின் அபிவிருத்திக்காக செயற்படுவதற்கும் சிந்திப்பதற்கும் உள்ள ஒரே ஒரு கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே என்று கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பு கெம்பல் பார்க்கில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் 4 பகுதிகளில் இருந்தும் கெம்பல் மைதானத்திற்கு வந்து கூடியுள்ள மக்கள் நாம் வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் என்பதை நாட்டுக்கு நிரூபித்துள்ள அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சக்தியை நாட்டுக்கு காண்பிக்க இன்று உங்களால் முடிந்துள்ளது. பொய்களை கூறி சேறு பூசி எம்மை கொள்ளியர்களாக அடையாளப்படுத்தி நாட்டின் எதிர்காலத்தை இல்லாமலாக இன்று பலரும் முயற்சிக்கின்றனர். ஆனால் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற எம்மால் முடியும் என்று இன்று நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள். ஒவ்வொரு பேரணியிலும் தொழிலாளர்களை வீதிக்கு இறங்கச் செய்தது யார் என்று அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் நாட்டை அபிவிருத்தி செய்து உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வெற்றி கொள்ள அவர்களால் முடியாது. நமது நாட்டில் தொழிலாளர் தினத்தினை கொண்டாட ஆரம்பித்து 91 வருடங்கள் ஆகின்றது. நான் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் வரை தொழிலாளர்களின் தேவைகளுக்கான எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் இந்த அரசாங்கத்தாலும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. வரலாற்றை எடுத்து பாருங்கள். நாட்டில் உள்ள அனைத்து தொழில்துறை தலைவர்களோடும் நாம் சிறந்த நண்பர்களாக பணியாற்றி அவர்களது பிரச்சனைகளை கேட்டு தீர்த்து வைத்துள்ளோம். அதன்படி யார் எதை கூறினாலும் தொழிலாளர்களின் தேவை அறிந்து நாட்டின் அபிவிருத்திக்காக செயற்படுவதற்கும் சிந்திப்பதற்கும் உள்ள ஒரே கட்சி பொதுஜன பெரமுனவே மட்டுமே என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தமக்கு 70 தடவைகள் பிரதமர் பதவி வழங்கப்பட்டதாகவும் எனினும் அதனை நிராகரித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நெருக்கடிக்கு முன்னர் 10 முறை பிரதமர் பதவியை ஏற்குமாறு கூறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 2018 அரசியலமைப்பு நெருக்கடிக்கு பிறகு தனக்கு 61 முறை பிரதமர் பதவியை ஏற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் கூறினார். எவ்வாறாயினும் நாட்டை வழிநடத்துவதற்கு குறுக்கு வழிகளை மேற்கொள்ள தாம் தயாராக இல்லை என்றும் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமது ஆதரவாளர்களை அமைதியாக இருக்குமாறு கோரிக்கை விடுத்த அவர் விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஊழலை எதிர்த்து நாட்டை அபிவிருத்தி செய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான சிறந்த ஆட்சி தேவை எனவும் ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மேதின கூட்டம் இதுவாகும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு முறைமையான சட்டத்தை மதிக்கும் சமூகம் தேவை. இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான சிறந்த ஆட்சி தேவை. குற்றங்கள் நிறைந்த சமூகத்தை சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு
ஒழுக்கமான அரசியல் சக்தி தேவை. ஊழல் ஆட்சியாளர்களின் இறுதி மேதின கூட்டம் இதுவாகும். நாட்டில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த தேசிய மக்கள் சக்தி தயார். ஜனாதிபதிக்கு இன்று மக்கள் ஆதரவு இல்லை. ஏனைய கட்சிகளுக்கு எதிராக நாம் தேசிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்பவில்லை. மக்கள் ஆதரவு எமக்கு உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆதரவு வழங்கிய பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்று எமது மேதின கூட்டணியில் பங்கேற்றுள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களும் உள்ளனர். இவர்கள் அனைவரும் தாமாகவே முன்வந்து எம்முடன் இணைந்துள்ளார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர் தேசத்து மக்களும் நிராகரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேதின பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேதின கூட்டம் இடம்பெற்ற போது வெளியிடப்பட்ட பிரகடனத்திலேயே மேற்கண்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பிரகடனத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் மக்கள் காலம் காலமாக வழங்கி வரும் தமிழ் கோச அங்கீகாரத்திற்கு ஆணையினை மீறி ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தத்தையோ அல்லது ஒற்றையாட்சிக்குட்பட்டு வேறு எந்த தீர்வையோ தமிழினம் நிராகரிப்பதோடு ஆட்சியாளர்கள் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தும் முகமாக நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர் தேசத்து மக்களும் நிராகரிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தி இனஅழிப்பு யுத்தத்தால் அளிக்கப்பட்டு வடக்கு கிழக்கு தமிழ் தேசத்தை போரால் பாதிக்கப்பட்ட பிராந்தியமாக பிரகடனம் செய்து அந்த தேச பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான விசேட நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அத்துடன் குறித்த செயற்திட்டத்தில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், முன்னாள் போராளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் போன்றோர் உள்வாங்கப்பட்டு அவர்களின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு அனைத்து அரசியல் கைதிகளும் விடுதலையை வலியுறுத்துவதோடு ஊடக சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்கும் நோக்கில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் நீக்கப்பட வேண்டும். மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் தேசத்தின் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு குறித்தான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். தென்னிலங்கை மீனவர்களது அத்துமுறிய மீன்பிடி செயற்பாடுகள் தடுக்கப்பட்டு போரினால் பாதிக்கப்பட்ட கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கான உதவிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் கடல் தொழிலாளர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு மீனவர்கள் எமது கடலில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதோடு எமது கடற்பரப்பினுள் அத்துமுறும் இந்திய மீனவர்களது நடவடிக்கைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் விக்னேஸ்வரனின் 2ஆம் வாக்கு அளிப்பது பற்றிய கூற்று சந்தேகத்தை ஏற்படுத்துவதோடு பொது வேட்பாளர் விடயத்தை மலினப்படுத்துவதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நடைபெற்ற மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சஜித் பிரேமதாச வடக்கு சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் 13ஐ முழுமையாக அமுல் செய்வேன் என்று முன்னிலையில் கூறியதோடு அதை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெற செய்வதாகவும் உறுதியளித்தார். இந்த நிலையில் ஏனைய பிரதான சிங்கள வேட்பாளர்களான ரணில் அனுரவிடமும் தமிழர்களுக்கான தீர்வை தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் பிரசுரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். ஜனாதிபதி தேர்தலை பொது வாக்கெடுப்புக்காக கருதி வடக்கு கிழக்கில் பொது வேட்பாளரை நிறுத்த தமிழ் கட்சிகளுக்கு உரிமை உண்டு. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு பெரும்பான்மை வேட்பாளருக்கு 2ஆம் விருப்பு வாக்கை வழங்க முடியும் என்று விக்னேஸ்வரன் எம்பி தனது உரையில் கூறியுள்ளார். அந்த கூற்றானது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதோடு பொது வேட்பாளர் கோஷத்தையும் மலினப்படுத்துகிறது. ஆனால் பொது வேட்பாளர் விடயத்தில் தென்னிலங்கை தமிழர்கள் வேறு தளம், வடக்கு கிழக்கு வேறு தளம் என்பது தான் நிலைப்பாடாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இளைய தமிழ் தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறுவதனால் தமிழர் சனத்தொகை குறைகின்றது. இது ஆபத்தானது என்பதுடன் தற்போது வடக்கு கிழக்கில் பெரும் சவாலான விடயமாகவும் இது காணப்படுகிறது. கடந்த காலங்களில் மலையக தமிழர்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் வந்து குடியேறினார்கள். அன்று அவர்கள் இங்கே வராமல் இருந்திருந்தால் தற்போது வடக்கு கிழக்கு தமிழர் சனத்தொகை கணிசமாக குறைந்திருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் மலையக தமிழர்கள் வன்னியில் வந்து குடியேற மாட்டார்கள். அவர்களுடைய வாழிடங்களில் அந்த மக்களுக்கான கட்டமைப்பை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்தி வருகிறது. ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர் சனத்தொகை குறையாமல் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமான விடயமாகும். அதே நேரம் தற்போதைய தமிழரசு கட்சியின் நிலைமையை கண்டு கவலையடைகிறேன். நீங்கள் வடக்கு கிழக்கில் பலமாக இருந்தால்தான் நாம் வடக்கு கிழக்குக்கு வெளியே பலமாக இருப்போம் என்றும் தெரிவித்திருந்தார்.